ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, வாழைப்பழம்ன்றது சீசன் பாராமல் எல்லா காலங்கள்லேயும் அனைவருக்கும் கிடைக்கும் ஒரு பழமாகும். இதனை தொடர்ந்து உட்கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துது. ஆனால் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டால் பாதிப்புகள் ஏற்படும். ஒரு நாளைக்கு எத்தனை பழங்கள் உட்கொள்ள வேண்டும், அதிகம் சாப்பிட்டா என்ன மாதிரியான உடல்நல கோளாறுகள் ஏற்படும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம், மேக்னீசியம், நார்ச்சத்து, ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் வைட்டமின் B6 நிறைந்துள்ளது. தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் அளவு குறையும்னு தெரிந்துள்ளது. வாழைப்பழங்கள் எரிச்சல் கொண்ட குடல், நோய்க்குறி மற்றும் செரிமானம் தொடர்பான குரோன் நோயை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது. வாழைப்பழம் பல ஆரோக்கிய நன்மைகள் அளித்தாலும் மிதமான நுகர்வு மிகவும் முக்கியமானது. பொதுவாக ஒரு நாளைக்கு 2 வாழைப்பழங்களுக்கு மேல் சாப்பிடக்கூடாது. இருப்பினும் கடுமையான உடல் உழைப்பு அல்லது வழக்கமான உடற்பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் இழந்த ஆற்றலை மீண்டும் பெற தினமும் 3 வாழைப்பழங்களை உட்கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாழைப்பழத்தை சாப்பிட்றதால ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் அவற்றை அதிகமாக உட்கொள்வது சில உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். வாழைப்பழத்தில் உள்ள இயற்கை சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவது பல மனுஷங்களுக்கு பல் சொத்தையை ஏற்படுத்தும். குறிப்பாக இதில் உள்ள மாவுச்சத்து சாப்பிடும்போது பற்களுக்கு இடையே எளிதில் ஒட்டி கொள்ளும். எனவே வாழைப்பழம் சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு பல் துவக்குவது நல்லது. வாழைப்பழத்தில் வைட்டமின் B6 நிறைந்துள்ளது. எனவே இவற்றை அதிகமாக உட்கொள்வதால் நரம்பு பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக வாழைப்பழங்களை அதிகம் சாப்பிட்டால் விரைவில் உடல் எடை அதிகரிக்கும். பச்சை வாழைப்பழத்தில் அதிக அளவு ஸ்டார்ச் உள்ளது. எனவே இவற்றை அதிகமாக உட்கொள்வதால் மலச்சிக்கல், வயிற்று வலி மற்றும் வாயு போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். வாழைப்பழத்தில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கிளைசெமிக் கூறுகள் உள்ளன. இதனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு இவற்றை உட்கொள்ள வேண்டும். சிறுநீரக தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் வாழைப்பழத்தை முடிந்தவரை குறைத்து கொள்வது நல்லது. ஏனெனில் அவற்றில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. எனவே சிறுநீரக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பழங்களை சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் பழுத்த வாழைப்பழம் நல்லது, ஆனால் காய்ந்த வாழைப்பழம் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும். குழந்தைகள், முதியவர்கள் கவனிக்க வேண்டும். வாழைப்பழத்தில் டைரமின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. சிலருக்கு இதனால் தலைவலி கூட வரும். இனிப்பு பொருள், பழச்சாறு பற்களில் படிந்தால் பல் சிதைவு ஏற்படும். எனவே சர்க்கரை நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், எடை குறைக்க நினைப்பவர்கள், மைக்ரைன், தலைவலி உள்ளவர்கள்லாம் வாழைப்பழத்தை தவிர்த்தரலாம். இந்த வாழைப்பழம் ஆரோக்கியத்திற்கு நல்லது, ஆனால் அளவுக்கு மீறினால் பக்க விளைவுகளை தருன்றது நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.